அனைவருக்கும் வணக்கம். விக்கி விக்கி எங்கே இருக்க? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இங்கே வா. அம்மா, இதோ வந்துட்டேன். நிம்மதியை சாப்பிட கூட விட மாட்டீங்களா? உங்களுக்காக அவசர அவசரமா சாப்பிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. விக்கி, உனக்கு பணம் எப்படி சம்பாதிக்கணும் தெரியுமா? இது என்னம்மா கேள்வி? ஏதாவது வேலைக்கு போகணும், இல்லைன்னா கூலி வேலை செய்யணும், அதுவும் இல்லைன்னா ஏதாவது பிசினஸ் செய்யணும். ஆமாம், பிஸ்னஸ் செஞ்சால் பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் முதலீடே இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியுமா? அது எப்படிமா முடியும்? முடியும் விக்கி. நான் உனக்கு ஒரு கதையை சொல்கிறேன். அந்த கதையில் வர்ற ரகு அப்படி செஞ்சான். அப்படியா? சரி, சொல்லுங்க, கேட்கலாம். ரகு படித்து முடிச்சுட்டு அவனோட அப்பா கிட்ட, அப்பா நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு 1,00,000 ரூபாய் தாங்க அப்படின்னு கேட்டான். அவனோட அப்பா 1,00,000 ரூபாயெல்லாம் தர முடியாது, இந்த 10 ரூபா, இதை வச்சு கடை வீதி இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி ஆள் நடமாட்டம் உள்ள ஏரியாவுக்கு போய் ஏதாவது செய், இந்த 10 ரூபாயை வச்சு 50 ரூபா சம்பாரிச்சிட்டு வா. ஆனால் இந்த 10 ரூபாயை செலவழிக்கக்கூடாது. 50 ரூபா சம்பாதிச்சு இந்த 10 ரூபாயோட 60 ரூபா கொண்டு வா. அதுவும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே கொண்டு வா. பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது. செஞ்சுட்டு வா அப்படின்னு சொன்னார். அவர் என்ன லூசா? கொடுக்கறது 10 ரூபா, அதை வச்சு எதையுமே வாங்க முடியாது. அதையும் செலவழிக்காம எப்படி 50 ரூபா சம்பாதிக்க முடியும்? இதுதான் விக்கி சீக்ரெட். சரின்னு தன்னோட அப்பா கிட்ட 10 ரூபாயை வாங்கிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனான். யோசித்து நின்றுக்கிட்டே இருந்தான். பஸ் ஸ்டாண்டில் ஒரு கடையில் வடை ஒரு ட்ரே ஃபுல்லாக இருந்தது. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்தாலும் அந்த கடையில் இருக்கிற வடையை யாருமே வாங்கலை. இவன் யோசித்தான். கடைக்காரர்கிட்ட போய், சார், இந்த வடை பூரா உங்களுக்கு நான் விற்று தரேன். வடையை எண்ணினா 50 வடை இருந்தது. இதில் 50 வடை இருக்குது. வடைக்கு 1 ரூபா வச்சு எனக்கு 50 ரூபா கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு விற்று தரேன் அப்படின்னு சொன்னான். கடைக்காரர் நம்பலை. நான் எப்படி தம்பி உன்னை நம்புறதுன்னு கேட்டார். அதுக்கு அவன், சார் நம்புங்க சார், நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இப்படி சொன்னதுமே கடைக்காரர் கொஞ்சம் சந்தேகப்பட்டுக்கிட்டே வடையை கூடையில் வச்சு கொடுத்தாரு. அவனும் அதை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு பஸ்ஸுக்குள்ளேயும் போய் மொத்த வடையும் விற்றுட்டு வந்துட்டான். கையில் 50 ரூபாயும் அப்பா கொடுத்த 10 ரூபாயும் மொத்தம் 60 ரூபா ஆயிடுச்சு. போய் அவனோட அப்பா கிட்ட கொடுத்தான். அப்பாவும் பார்த்துட்டு, இதன் மூலம் நீ என்ன பாடம் கற்றுக்கிற அப்படின்னு கேட்டார். ஆமா, நல்லா கேட்டாரு கேள்வி. கொடுக்கறது 10 ரூபா, அதை வச்சு 50 ரூபா சம்பாரிச்சிட்டான். இதுல என்ன கத்துக்கிறது? இதுல கேள்வி வேற. விக்கி, பொறுமையா இரு, மிச்ச கதையை சொல்வேன்ல, அவசரப்படாத. சொல்லுங்க. அப்பா கேட்டதுக்கு அவனால எந்த பதிலும் சொல்ல முடியல. நான் கொடுத்தது 10 ரூபா தான், அது முதலீடு கிடையாது. அதை வச்சு என்ன செய்யலாம்னு யோசிச்சேல, அதுதான் முதலீடு. நீ சிந்திச்சதால தான் உன்னால் சம்பாதிக்க முடிஞ்சது. சரி, நல்லது தான். இப்போ 60 ரூபாய் வச்சிருக்கியா? இந்தா, இன்னும் 40 ரூபாய் தர்றேன், மொத்தம் 100 ரூபாய். இந்த 100 ரூபாயை வச்சுக்கிட்டு இதை செலவழிக்காமல் 200 ரூபாய் சம்பாதிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னார். அவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது. செஞ்சுட்டு வா அப்படின்னு சொன்னார். இவருக்கு என்னாச்சு? எதையுமே செலவழிக்காம எப்படி சம்பாதிக்க முடியும்? ஆமா விக்கி, இவனும் 100 ரூபாயை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு கடைவீதி பக்கம் போனான். என்ன செய்கிறதுனே தெரியாமல் யோசித்தான். ஒரு பேங்க்கை பார்த்தான். அது நல்ல பெரிய பேங்க்கு. சுமார் 500-1000 பேர்கிட்ட அந்த பேங்க்குக்கு தினமும் வந்துட்டு போவாங்க. அந்த பேங்க்குக்கு போகிறவங்க வர்றவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தான். இவனுக்கு ஐடியா கிடச்சிருச்சு. போய் பேங்க் வாசலில் உட்காந்தான். ஒரு பேனா எடுத்துக்கிட்டான். பேங்க்குக்கு வர்றவங்களுக்கு சலான் ஃபில் பண்ணி தர்றது, செக்கு, பணம் போடுவதற்கு, பாஸ்புக் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அதில் ஃபில்லப் பண்ண தெரியாதவங்க கிட்ட நான் ஃபில்லப் பண்ணி தர்றேன், ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ண 5 ரூபாய் தாங்க, ஃபில்லப் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்னான். நிறைய பேர் ஃபில்லப் பண்ண கொடுத்தாங்க. ஒவ்வொருக்கிட்டையும் 5 ரூபாய் வாங்கினான். 40 பேருக்கு ஃபில் பண்ணி கொடுத்தான். 200 ரூபாய் சம்பாரிச்சிட்டான். பிறகு தன்னோட அப்பா கிட்ட கொண்டு போய் 200 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அப்பா பார்த்துட்டு, இப்போ தான் நீ எப்படி கையில் பணத்தை வச்சுக்கிட்டே அதை செலவழிக்காமல் அதை பார்த்துக்கிட்டே எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு கற்றுக்கிட்ட. தன்னோட மகன் சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லி தர்றாரா இல்லையா? எனக்கு ஒண்ணுமே புரியல.
மேல சொல்லுங்க கேட்கலாம். சரி விக்கி, அப்பா சரி, அடுத்து நீ என்ன செய்யணும்னா இந்த 200 ரூபாயை 2000 ரூபாயா ஆக்கி காட்டு. அதே மாதிரி தான் 200 ரூபாயை செலவழிக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது. செஞ்சுட்டு வா அப்படின்னு சொன்னார். இவனுக்கு தலையே சுத்துச்சு. அப்பா நம்மளை வச்சு காமெடி எதுவும் பண்ணுறாரோ அப்படின்னு நினச்சான். அன்னைக்கு இரவு ஆயிடுச்சு. அப்பா தூங்க போயிட்டாரு. இவனுக்கு தூக்கமே வரல. அப்படியே விடிஞ்சிருச்சு. கையில் 200 ரூபாயை எடுத்துக்கிட்டு கடைவீதி பக்கம் போனான். 2000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா இந்த கடைவீதி பக்கம் முடியாது. ஏன்னா இங்கே சாதாரண மக்கள் தான் இருக்காங்க. அதனால் பெரிய பணக்காரங்க இருக்கிற இடத்துக்கு போனால் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சான். ஒரு ஷாப்பிங் மால் பக்கம் போனான். அங்கேயும் நிறைய மக்கள் கூட்டம் இருந்தது. அதுவும் அவங்க எல்லாமே கொஞ்சம் மேல்தட்டு மக்கள். இவன் கார் பார்க்கிங் பக்கம் போனான். ஒரு ஃபேமிலி காரை பார்க் பண்ணிட்டு காரில் இருந்து இறங்கினாங்க. அவங்க காருக்குள்ளே ஒரு நாய் இருந்தது. அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, இந்த நாயை என்ன செய்கிறது, காருக்குள்ளே விட்டுட்டு போனால் கத்தி கூப்பாடு போற்றும், என்ன செய்கிறதுன்னு பேசிக்கிட்டாங்க. இவங்க பேசுகிறத இவன் கவனிச்சிட்டான். இவனுக்குள்ளே ஒரு ஐடியா தோணிருச்சு. அந்த ஃபேமிலி கிட்ட போய், சார் நான் இந்த நாயை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். நாயை இவன்கிட்ட கொடுத்துட்டு இவங்க ஷாப்பிங் மால்குள்ளே போயிட்டாங்க. இவன் நாயை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்தான். அதே மாதிரி இன்னும் நிறைய ஃபேமிலிகள் கார் பார்க் பண்ண வந்தாங்க. ஒரு சிலர் நாய்களை வச்சுருந்தாங்க. அவங்களும் இவன்கிட்ட நாயை கொடுத்துட்டு ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டாங்க. அப்படியே இவன் 5 நாய்களை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அவங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு நாயை வாங்கிட்டு 500 ரூபாய் கொடுத்தாங்க. அப்படியே 5 நாய் வீதம் 2500 ரூபாய் கிடச்சிருச்சு. ஆஹா, அப்பா சொன்ன ரூபாயை விட அதிகமாக சம்பாதிச்சிட்டேனே, அதுவும் 2 மணி நேரத்துக்குள்ளே சம்பாதிச்சிட்டேனே அப்படின்னு சந்தோஷமாக அப்பா கிட்ட வந்து 2500 ரூபாயை கொடுத்தான். அப்பா பார்த்துட்டு, அடடே புத்திசாலி ஆயிட்டியே, சரி இதோடு முடியலை, இன்னும் நீ வேலை செய்யக்கூடாது, மற்றவங்கள வேலை வாங்கணும், அப்படி நீ செய்யணும். இந்தா 10,000 ரூபாய் தர்றேன், 10,000 ரூபாயை செலவழிக்காமல் 20,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னார். ஐயையோ, எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கே. இவர் என்ன அப்பாவா வில்லனா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. பொறுமையாக இரு விக்கி, இப்போ சொல்ல போகிற டாஸ்கில் தான் சூட்சுமமே இருக்குது, கேளு. மகன், அப்பா இவ்வளவும் நான் வேலை செஞ்சே சம்பாதிச்சேன், அடுத்த ஆளை எப்படி வேலை வாங்குறது, அடுத்த ஆளுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு சொன்னான். அதுக்கு அப்பா, உழைப்பவன் தொழிலாளி, சிந்திக்கிறவன் வியாபாரி, அடுத்தவனை உழைக்க வச்சு சம்பாதிப்பவன் தான் முதலாளி, நீ முதலாளி ஆகணும் அப்படின்னு சொன்னார். சே, செம பாயிண்ட்ல. இத்தனை நாளும் இது தெரியாம போச்சே. இன்ட்ரெஸ்டா இருக்கு, மேல சொல்லுங்க. சரி விக்கி. அடுத்த நாள் காலையில் அப்பா கொடுத்த 20,000 ரூபாயை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். அவனுக்குள்ள ஒரு ஐடியா வச்சுருந்தான். நேர ஒரு பெரிய, அதாவது அந்த ஊர்லேயே நல்ல ரிச்சான திருமண மண்டபத்துக்கு போனான். மண்டபத்து மேனேஜர்கிட்ட எந்தெந்த நாள் கல்யாணம் புக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தான். அதில் பெரிய பணக்கார வீடு எதுன்னு பார்த்து அவங்க வீட்டுக்கு போனான். அவங்கக்கிட்ட, சார் உங்கள் வீட்டு திருமணத்துக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் புக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டான். அவங்களும் இல்லைன்னு சொல்ல இவனுக்கு குஷியாயிருச்சு. சார் நான் உங்களுக்கு எல்லா வேலைகளையும் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி நல்லா சிரித்து அரசியல், சினிமா, புக்ஸு பற்றி பேசி அவங்கள சரின்னு சொல்ல வச்சுட்டான். பிறகு அந்த ஊரில் இருக்கிற பெஸ்ட்டு சமையல்காரரை பார்த்து சமையலை பேசினான். நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு சமையல் செய்யுங்க, நான் உங்களுக்கு சம்பளம் தர்றேன்னு சொல்லி பந்தல் போட, லைட் செட்டு, ஃபோட்டோ ஷூட்டு, ரிசப்ஷனுக்கு, ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்குன்னு ஆள்களை பார்த்து நியமித்தான். ஓனர்கிட்ட எல்லாத்துக்கும் மொத்த காசையும் வாங்கிட்டான். இவங்களுக்கெல்லாம் சம்பளம் பேசி காசு கொடுத்தான். இதில் இவனுக்கு சம்பளமும் போட்டான். அதில் இவனுக்கு 20,000 ரூபாய்க்கு மேலேயே கிடச்சிது. தன் அப்பா கிட்ட போய் கொண்டு போய் கொடுத்தான். அப்போது அப்பா, இதுதான் பிஸ்னஸ், முதல்ல நீ காசுக்காக ஓடின, காசும் கிடைச்சது, ஆனால் நீ ஓடினா தான் காசு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இப்போது காசு உன்னை தேடி வர்ற மாதிரி செஞ்சிட்ட. இதில் ஒரு மிகப்பெரிய சூட்சுமம் என்னன்னா, நீ தூங்கிக்கிட்டு இருந்தாலும் உன் அக்கௌண்ட்டில் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். நீ தனியாக உழைச்சேனா தினக்கூலி தான், மற்றவங்களை இணைத்து நீ வேலை வாங்கினா அதுதான் பிஸ்னஸ். இப்போது நீ பிஸ்னஸ் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்ட. இந்தா நீ கேட்ட 1,00,000 ரூபாய், நீ பிஸ்னஸ் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ரூபாயை கொடுத்தாரு.
ச்சே, தினக்கூலினா என்ன, பிசினஸ்னா என்னன்னு இவ்வளவு தெளிவா விளக்கி சொல்லிட்டாரு. இவர் சாதாரண அப்பா இல்ல, ரியலி சூப்பர். ஆமாம் விக்கி, முதலீடு இல்லாமல் சம்பாதிச்சு பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆவதற்கு சூட்சுமம் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நான் சொல்லும் இந்த கருத்துக்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்புகிறேன். இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.